அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள். அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது. அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கலை.